தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த மாதம் 26 நாட்கள் கண்மணி போல காத்து இந்த 27ஆம் தேதியை காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய ஒரு கடைசி ஆராதனையை காண செய்த கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 7 மாத காலம் நம்மை கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் 7வது மாதத்தில் கடைசி ஆராதனை வரைக்கும் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்த நல்ல தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஐசையா சாப்டர் 35 verse 1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ச்சி அடையுமா. கடுவெளி டெசர்ட் புஷ்பத்தை போல அது செழிக்கும் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஒரு செழிப்பான மாதமாய் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் நமக்கு எப்படி செழிப்பை கட்டளையிடுகிறார் என்பதை குறித்து ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து கொண்டிருந்தோம். 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஏசாயாவின் புஸ்தகத்தில் படிக்கும்போது, உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படி இருக்கும். உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு செழிப்பின் அனுபவம் உருவாக்கப்படுகிறது என்று தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, 65ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே அபிஷேகத்தினாலே ஒரு செழிப்பு உண்டாகிறது. தேவரீர் பூமியை விசாரித்து தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை செழிப்பாக்குகிறீர் என்று படித்தோம். அதோடு மாத்திரமல்ல, ஏசாயா 66:13 உபதேசத்தினாலே செழிப்பு என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் ஆலயத்தினாலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்களாம். 92ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான். சாம்ஸ் 92 verse 13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்திலே செழித்திருப்பார்கள் என்பதை குறித்து சங்கீதக்காரர் அழகாக எழுதுகிறான். அப்படியானால் நமக்கு இந்த செழிப்பு உண்டாக வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்திலே ஆலயத்திலே நாட்டப்படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் தேவையாக இருக்கிறது. இதைதான் 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும்போது 65:4 சாம்ஸ் 65 verse 4. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவன் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய அது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயங்களிலே ஆலய பிரகாரங்களிலே நீர் சேர்த்து கொண்டு அந்த பிரகாரத்தில் வாசமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உம்முடைய வீட்டின் ஆலயமாகிய உடைய வீட்டின் நன்மையினாலே திருப்தியாவானாம். அப்படியானால் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், ஆலயத்திலே கட்டப்பட்டவர்கள் வீட்டின் நன்மையினால், தேவனுடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆவார்களாம். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்படைவார்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தான் சங்கீதக்காரன் 52ஆம் சங்கீதத்திலே தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்போது சாம்ஸ் 52 verse 8, நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பியிருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தன் அனுபவத்தை சொல்லுகிறார். ஒலிவ மரம் எவர் கிரீன் ட்ரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் பசுமையாக இருக்கிற ஒலிவ மரத்தை போல, பயனுள்ள ஒலிவ மரத்தை போல, பிரயோஜனமுள்ள ஒலிவ மரத்தை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் பயன்படுத்தப்படுகிறதை இங்கே தன் அனுபவமாய் சொல்லுகிறார்.
தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறது, நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டால், தேவனுடைய ஆலயத்தின் அனுபவத்தை உடையவர்களாக இருந்தால், உங்களிலும் என்னிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆம் பிரியமானவர்களே ஒரு செழிப்பை கட்டளையிடுவாராம். ஒரு செழிப்பான அனுபவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டாக்கப்பட வேண்டுமானால் ஆலயத்தின் அனுபவம் உங்களுக்கு எனக்கு தேவை. ஆலயத்தின் அனுபவம் இருக்கும்போது உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிடுவார். நம்மை கர்த்தர் ஆலயத்தில் நாட்டணும், சபையிலே நாட்டணும். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி 61ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் சொல்லும்போது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துங்கள், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதினுடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின சீயோனிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ சபையிலே கர்த்தர் நம்மை அவருடைய மகிமைக்காக நாட்டியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவை அனுப்பி அவருடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், அவருடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் கொடுத்து அவர்களை சீர்படுத்த அவர் இயேசுவை பிதாவாகி தேவன் பூமிக்கு அனுப்பினார். அருமையானவர்களே, இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமைக்காக ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்போமானால், நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆவியானவரால் நாட்டப்பட்டிருப்போமானால், உங்களுக்காக எனக்காக உதவி செய்யும்படி தம்முடைய குமாரனை உங்களை ஆறுதல் படுத்த, சீர்படுத்த, துதியினுடைய கொடுக்க, உங்களுக்காக எனக்காக இயேசுவை, குமாரனாகிய இயேசுவை பிதாவாகி தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் ஊழியம் செய்ய வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார் என்று படிக்கிறோம். நமக்கு ஒரு சபை தேவை. நாம் சபையில நாட்டப்படணும் என்பதை, அப்பதான் நமக்குள்ள ஒரு செழிப்பு உண்டாகும் என்பதை இந்த சத்தியம் உங்களுக்கு எனக்கும் விளக்குகிறது. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருக்கிறார்களாம். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பு உண்டாக, வறட்சி மாற, வனாந்திரம் மாற, கடுவெளி மாற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலயத்தின் அனுபவத்தை இந்த காலை வேளையிலே நாம் விரும்புவோமாக. ஆலயத்தின் அனுபவத்தை நாம் காலையிலே வாஞ்சிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட ஏசாயா 60ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, ஐசாயா chapter 60 verse 21, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள், என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகள், நான் நட்ட கிளைகள், நான் மகிமைப்படும்படிக்கு என் கரங்களின் கிரியைகளாயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால்தான் அவர் நட்ட கிளைகள், தேவன் அவருடைய சபையில நாட்டின கிளைகளாயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகளாயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய சாரத்திற்கும் அந்த ஒலிவ மரத்தினுடைய சாரத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆம், நாம் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள், நாம் நான் நாட்டின கிளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட, ஆலய பிரகாரங்களிலே நாட்டப்பட்ட அனுபவத்தை நீங்களும் நானும் உடையவர்களாக இருந்தால், கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செழித்திருக்க பண்ணுவார். என்னுடைய வனாந்தரம், என்னுடைய வறண்ட நிலம், என்னுடைய கடுவெளி, இப்பொழுது இருக்கிற எல்லா வனாந்தரத்தின் அனுபவமும், எல்லா கடுவெளியின் அனுபவமும், எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை விட்டு நீங்கி போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்குள்ள ஒரு செழிப்பை கர்த்தர் தருவார். இன்னும் விசுவாசிப்போம். வாக்கு மாறாத தேவன், வாக்கு கொடுத்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புஷ்பத்தை போல செழிப்பான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நாம் ஆலயத்துக்கு போகணும்? ஏன் நாம் ஆலயத்தில் நாட்டப்படணும்? 1-2 குறிப்புகளை நான் உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
எதற்காக நமக்கு ஆலயம் வேணும்? எதற்காக நம்ம ஆலயத்துக்கு போக வேணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இன்னைக்கு ஆன்லைன் வந்ததுனால ஆன்லைன்லேயே கர்த்தரை ஆராதிச்சுட்டு ஆன்லைன்லேயே பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆலயம் போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 100ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் Psalms 100:3 கர்த்தரோ தேவன் என்று, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர்கள் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் என்னென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இங்கே 100ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் 3-4 வசனத்தில் கர்த்தரே நம்முடைய தேவன் என்பதை அறியணுமா? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். நீங்கள் அவருடைய ஜனமாக, அவருடைய ஆடாக, அவரால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் நான் என்ன செய்யணுமா? அவருடைய வாசல்களில் துதியோடும் ஆலய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கணுமா? கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் நாம் ஆலயத்திற்குள்ளே போகணும், ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக கர்த்தர் ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் தூங்குறதுக்கு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மைக்கில் ஊழியக்காரரும் வர்ஷிப் லீடரும் பாட்டு பாடும்போது துதிக்கும் போது அதை மாத்திரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல, நாம் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மேய்ப்பரே, என்னை உண்டாக்கினவரே, என்னை உம்முடைய ஆடுகளாய் மந்தையில சேர்த்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். வாலிபர்கள் துதிக்கணும், கன்னியர்கள் துதிக்கணும், இளைஞர்கள் துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகில சிருஷ்டியும் கர்த்தரை துதிக்கிறது. ஆலயத்திற்குள்ள நுழைந்து கர்த்தரை துதிக்கிற அந்த கிருபையை நீங்கள் நான் கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று உண்டாக்கினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி அவிதமாய் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய துதியை சொல்லி வருவதற்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலியாகவும் நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே என்னை கனம் பண்ணவில்லை. கர்த்தர் துக்கத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ மனம் சலித்து போனாய் யாக்கோபே, நீ மனம் சலித்து போனாய். நான் உன்னையோ என்னுடைய மகிமைக்காக, என் துதியை சொல்லி வருவதற்காக உன்னை நான் சிருஷ்டித்தேன். நீயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துதிப்பதிலே ஆராதிப்பதிலே மனம் சலித்து போயிருக்கிறாயே. இந்த நாளிலே ஆலயத்தில் போய் மனப்பூர்வமாய் கர்த்தரை துதிக்கிற, மனப்பூர்வமாய் கர்த்தரை ஆராதிக்கிற, மனப்பூர்வமாய் கர்த்தரை அவர் நம்மை மேய்ப்பராக, அவர் அவருடைய ஆடுகளாக, அவருடைய ஜனமாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் நம்மை உண்டாக்கினவராக இருக்கிறதுனாலே அவரை துதிப்போம், அவரை துதிப்போம், துதி செய்வோம், துதித்து கொண்டே இருப்போம், துதிக்கிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் இரக்கமாயிருப்பார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2வதாக, ஏன் ஆலயத்துக்கு போகணும்? ஏன் ஆலயத்துக்கு போகணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 நாளாகம புஸ்தகம் 2 Chronicles chapter 7 verse 14, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆலயத்துக்கு போக வேண்டிய இன்னொரு காரியத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். இங்கே சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணின பின்பு அவன் கர்த்தரிடத்தில் வைக்கிற விண்ணப்பத்தை இங்கே பார்க்கிறோம். 12ஆம் வசனம்,
2 Chronicles chapter 7 verse 12. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தில் எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என் ஆலயத்தில் வந்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினார், பொல்லாத வழி விட்டு திரும்பினால் சேமத்தை கட்டளையிடுவேன். ஆலயத்தில் வந்து கர்த்தர் நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஆலயத்தில் வந்து நாம் ஜெபிக்கிற மனுஷராய் மாறணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆலயத்துக்கு வாருங்க, ஆலயத்தில் வந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், மழை தாட்சியான காலங்கள், வறட்சிகள் இதெல்லாம் வரும்போது, பொருளாதாரத்தில் தோல்வி, அடிக்கடி குடும்பத்தில் வியாதி, இதெல்லாம் வரும்போது நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். சும்மா கையை வீசிட்டு வந்தால் போதாது. நீ கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவன், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவன். உன்னை தாழ்த்தணும், உன்னை தரை மட்டுமாய் தாழ்த்தணும். ஆண்டவரே என்று தாழ்த்தி உன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார். பொல்லாத வழி இருக்குமானால் ஆண்டவரே விட்டு விடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வெளிச்சம், ஆலயத்தை குறித்த வெளிச்சம் நமக்கு தேவை. ஆலயத்திலே தரிசனத்தை கண்ட ஏசாயா பாவ அறிக்கை செய்தான். நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் என்று தன்னை குறித்து அவன் அறிக்கையிட்டான். உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் அறிக்கையிடுவோம். அறிக்கையிடாத ஒரு பாவமும் நமக்குள் இருக்கக்கூடாது. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம், தங்கள் பாவத்தை அறிக்கையிடுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன், தேசத்துக்கு சேமத்தை தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு சேமமான ஜீவியம், ஆசீர்வாதமான ஜீவியம் வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வா. ஆலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து, கண்ணீர் விட்டு தாழ்த்து, பாவங்களை அறிக்கையிடு, பொல்லாத வழிகளை விட்டுவிடு. ஏசையா நான் அசுத்த உதடு உள்ளவன் என்று சொன்னபோது பரிசுத்தமாக்கின தேவ தூதன் ஒரு பலிபீடத்தின் அக்கினி தழலை கொண்டு வந்து அவன் நாவை சுத்திகரித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னையும் என்னையும் கர்த்தர் சுத்திகரிப்பார். உங்களையும் என்னை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களா இருப்போம். அன்னாள் என்கிறதான 2 அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு மூதாட்டி, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவள் ஆலயத்திலே தங்கியிருந்தாள், உபவாசித்து ஜெபித்தாள். 84 வயசுலேயும் உபவாசம் பண்ணி ஜெபித்தாள். இயேசுவை தரிசிக்கிற பாக்கியம் கிடைத்தது. இன்னொரு அன்னாளை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். அவள் ஆலயத்துக்கு வந்தாள். வருஷம் வருவாள். ஆனால் இப்போது ஆலயத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினாள். அவளுடைய நிந்தை மாற்றப்பட்டது. சத்துருக்களுக்கு முன்பாக அவளுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தரின் கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லுகிறார். துதிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஜெபிக்கிறதுக்கு நாம் தேவ சமூகத்துக்கு வர வேணும், ஆலயத்துக்கு வர வேணும். 3ஆவதாக ஆலயத்துக்கு ஏன் வரணும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அங்கே தீர்க்கதரிசியானவன் சொல்லுகிறான், நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் என்று அழைக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். எதற்காக? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐசையா chapter 2 verse 3, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் எருசலேமிலிருந்து வேதமும், சீயோனிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வரும். இங்கே ஜனங்கள், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள்.
யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் யாக்கோபின் ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபு நான் நிறுத்தின கல் கர்த்தருக்கு வாசஸ்தலமாய் வீடாய் மாறும் என்று பொருத்தனை பண்ணினான். பெத்தேல் அவன் தந்தை தாய் எல்லாரையும் விட்டு தனித்தவனாய் பிரயாணம் பண்ணின போது சூரியன் அஸ்தமித்த இடத்திலே ஒரு கல்லை வச்சு தூங்கினான். விழித்து சொன்னான், மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், மெய்யாவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆலயத்தை குறித்த வெளிப்பாடு, தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாடு, தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்பாடு முதல் யாக்கோபுக்கு தான் உண்டானது. இரண்டாவது தான் மோசே கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவேன் காண்பேன் சொன்னான். தேவனோடு சஞ்சரித்த நோவா, ஏனோக்கு போன்ற பக்தர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆலயத்தை குறித்த வெளிப்பாடு கிடைக்கல, தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்பாடு கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணிக்கு மேலே கர்த்தர் அங்கே அமர்ந்திருக்கிறார். தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள். கர்த்தர் தேவ சத்தத்தை கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் திரும்பவும் தேவன் தனக்கு தரிசனமான பெத்தேலுக்கு திரும்பினார் என்று படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம், யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு வருவோம். அங்கே வந்தால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வழியை போதிப்பார். நாம் கர்த்தருடைய வழியில நடக்கலாம். சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து வெளிச்சம் வரும். நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்ட ஜனமாய் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் ஆண்டமானால் கர்த்தருடைய போதனை ஆலயத்தில் இருக்கிறது. தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போக வேண்டிய வழி இன்னதென்று அறியாதிருந்த போது வாக்குத்தத்தங்களை தந்து அவனை தைரியப்படுத்தி தேவன் அவனுக்கு வழியை போதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. வாக்குத்தத்தத்தை தந்தார். உன்னோடு கூட இருந்து போகிற இடத்துல உன்னை காத்து உன்னை சுகமாய் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு உணவு கொடுப்பேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடாதிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேதான் if he received the promise of God, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். ஆலயத்திலே தேவனுடைய சமூகத்தை உணர்ந்தான், பிரசன்ஸ், தேவனுடைய பாதுகாப்பை உணர்ந்தான், ப்ரொடெக்ஷன். கர்த்தர் அவனுக்கு தேவ சமூகத்தை தந்தார், வாக்குத்தத்தத்தை தந்தார், பாதுகாப்பை தந்தார். இந்த ஆலயத்துக்கு வருவோம். ப்ராமிஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ராமிஸ் ஆஃப் காட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், ப்ரொவிஷன் ஆஃப் காட். இந்த மூன்றையும் கர்த்தர் கொடுக்க ஆலயத்துக்கு அழைக்கிறார். அதனால்தான் உங்களுடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிற மனுஷன் உடைய ஆலயமாகி பரிசுத்த ஆலயமாகி வீட்டின் நன்மையினால் திருப்தி அடைவான். ஆலயத்துக்கு வருவோம், திருப்தி அடைவோம். யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு வருவோம். கர்த்தரால போதிக்கப்படுவோம். கர்த்தர் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவார். நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய வழியில நடப்போம். வேதமும் வசனமும் ஆலயத்தில் இருக்கிறது. ஊழிய ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். ஆசாரியன் இருக்கிறான், ஆலயத்தில் ஓடி வருவோம். ஆசாரியன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை போதிப்பான், வேதத்தை சொல்லிக் கொடுப்பான். நாமும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம், வசனத்தை கை கொண்டு நடப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செழிப்புள்ளவர்களாயிருப்போம். ஆலயத்தின் மகிமையினால் செழிப்புள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்திற்கு ஏன் போகணும்? துதிப்பதற்கு. ஆலயத்துக்கு ஏன் போகணும்? ஜெபிப்பதற்கு. ஆலயத்துக்கு ஏன் போகணும்? கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு, கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை செய்வோம். ஆலயத்தின் நன்மையினால் இப்படிப்பட்ட அனுபவங்களில் நாட்டப்பட்டிருப்போம். ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கூட தாவீது 27ஆம் சங்கீதம் 4-5 வசனத்திலே அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திலே இந்த மகிமையை நான் ஆராய்ச்சி செய்வேன் சொல்லுகிறான். மகிமையை காண, மகிமையை ஆராய்ச்சி செய்ய, மகிமையை பற்றி கொள்ள, மகிமையால் நிரப்பப்பட ஆலயத்துக்கு வருவோம். ஆலயத்த அனுபவத்தை உடையவர்களா இருப்போம். கர்த்தர் நம்மை செழித்திருக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். லீபனோனை போல நாங்கள் செழிப்படைய, லீலி புஷ்பத்தை போல செழிப்புள்ள ஜீவத்தை அடைய இந்த வாரம் எங்களோடு கூட ஆலயத்துக்குள்ளே நாட்டப்படணும்.
என்று பேசியிருக்கிறீர். உம்மை ஆலயத்தில் ஆராதிக்க, ஆலயத்தில் ஜெபிக்க, ஆலயத்தில் உம்மை துதிக்க, ஆலயத்தில் வசனத்தை கேட்டு போதிக்கப்பட, ஆண்டவர் ஆலயத்தில் மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்யும். ஆலயத்தின் ஆசீர்வாதம், ப்ராமிஸ் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் எங்களுக்கு உருவாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ப்ரொவிஷன் ஆஃப் காட் எங்களுக்கு உருவாகட்டும் ஆண்டவரே. எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் மேல் இரக்கத்தை வையும், எங்கள் மேல் கிருபை வையும். எல்லா வறட்சிகளும் எங்களை விட்டு மாறி ஒரு செழிப்பின் அனுபவம் உருவாக எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையின் மேல் கிருபை பெருகட்டும். கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.